வெல்கம் டு எனது ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு பார்க்க போது பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இன் ட்ரிகர் சர்க்யூட். ட்ரிகர் சர்க்யூட்ல பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வேலை என்ன? சோ போன கிளாஸ்ல ட்ரிகர் சர்க்யூட்னா என்ன, அது டைப்ஸ் ஆஃப் ட்ரிகரிங், அது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எங்க பயன்படுது, சோ இத பூரா டீடைலா பார்த்தோம். இப்போ பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரிகர் சர்க்யூட்ல பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த அளவுக்கு பயன்படுது, சரியா? அதோட பங்களிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ரைட். பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு பிரைமரி வைண்டிங் இருக்கும். ஜெனரலா டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், ரைட்டுங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி தெரியும். இதுல பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு பிரைமரி வைண்டிங் இருக்கும். அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட அதை பயன்படுத்திங்கள அதை பேஸ் பண்ணி அதே நேரத்தில் ஒரு பிரைமரி வைண்டிங் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட செகண்டரி வைண்டிங் ஆனது இருக்கும். ரைட். பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரைமரி வைண்டிங் ஒண்ணு, ரைட்டா? செகண்டரி வைண்டிங் வந்து ஒண்ணா இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதா கூட இருக்கலாம், ரெண்டா இருக்கலாம், மூணா இருக்கலாம், சரியா? ரைட். சோ அதோட ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது டான் ரேஷியோ, சுட்டுகளுடைய விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 1:1. அதான் அந்த வைண்டிங் எத்தனை பிரைமரியில ஒன்று செகண்டரியில ஒன்று இருந்துச்சுன்னா 1:1. அடுத்து வந்து 1:1. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்டது செகண்டரி வைண்டிங் ஆனது இருந்தால் அப்புறம் 2:1:1. ஸோ அந்த ரேஷியோல இருக்கும். ஸோ பிரைமரி வைண்டிங்கும் செகண்டரி வைண்டிங்கும் உள்ள டர்ன் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரேஷியோலாம் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி டிசைன் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப லோ வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப லோவா இருக்க மாதிரி டிசைன் பண்றாங்க. அதே நேரத்தில் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, இன்டர்வைண்டிங் கெபாசிட்டன்ஸ் கம்மியா இருக்கு, ரைட்டா? சோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அவங்க ஒரு கணக்குல எடுத்துக்கிட்டு தான் அதை வந்து டிசைன் பண்றாங்க. சரி, அந்த பிரைமரி டெர்மினல், அந்த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி டெர்மினல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல உள்ள ஸ்கொயர் பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி டெர்மினல்ல உள்ள ஸ்கொயர் பல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்க அந்த செகண்டரி டெர்மினல்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது, சரியா? அந்த சப்ளை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இப்படி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்கொயர் வேவ் ஆனது, அதாவது அந்த ஸ்கொயர் வேவ் ஆனது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு, பியூரா இருந்துச்சு, சென்சிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அது டிரான்ஸ்மிட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்புட் வேவ் ஃபார்ம் இருக்குல்ல, அதனுடைய டெரிவேட்டிவ் வேல்யூவா இருக்கும், டிஃபரன்சியேஷன், அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய டிஃபரன்சியேஷன் அப்படிங்கும் போது அந்த வேல்யூ வந்து ரொம்ப குறைவான வேல்யூ அப்படி பேஸ் பண்ணி தான் வரும், ரைட்டுங்களா? ஸோ இன்புட் வேவ் ஃபார்ம் ஒரு குறைந்த அளவாக இருக்கும், ரைட்? அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சீரியஸ் ரெசிஸ்டர் ஆனது கனெக்ட் பண்ணப்படுது. சீரியஸ்ல ஒரு ரெசிஸ்டர் அது என்ன பண்ணுது, எதுக்காக கனெக்ட் பண்ணாங்கன்னா எஸ்சிஆர் ஹோல்டிங் கரண்ட். ஸோ எஸ்சிஆரோட ஹோல்டிங் கரண்ட் ரெடியூஸ் பண்றதுக்காக இந்த சீரியஸ் ரெசிஸ்டர் ஆனது கனெக்ட் பண்ணப்படுகிறது. சரி, அந்த இடத்துல இந்த நம்ம டயக்ராம் வந்து பார்ப்போம். முதல்ல என்னன்னு சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் டயக்ராம் வந்து கீழே இருக்கு, ரைட்டா? நம்ம இதை ஓரளவு என்னங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் டயக்ராத்தை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ரைட்டா? இப்போ இந்த சீரியஸ் டிரான்ஸ்ஃபார்மர் சீரியஸ் ரெசிஸ்டர் பத்தி சொன்னோம். அது எதுக்காக அது கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ரெசிஸ்டர் ஹோல்டிங் ரெடியூஸ் பண்றதுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சொன்னோம். ஸோ இந்த டயோடு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுல கனெக்ட் ஆயிருக்கு பின்னாடி டயக்ராம் சொல்லுவோம். இந்த டயோடோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் ஃப்ளோவை அது வழியா அனுமதிக்கிறது, அலோவ் பண்றது. அந்த சர்க்யூட் வழியா கரண்ட் வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆகிறதுக்கு அது வந்து அலோவ் பண்றது. எப்போ அப்படின்னாக்கா இந்த பல்ஸ் பீரியட், பல்ஸ் ஆன் டைம் ஆஃப் டைம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் அங்கே நடக்கும். ஸோ பல்ஸ் பீரியடுக்கு பிறகு அந்த கரண்டை வந்து அது வழியா ஃப்ளோ செல்ல அனுமதிக்கிறது, சரியா? ரைட். அடுத்து என்ன நடக்குது அங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருந்தாலும் இந்த நம்ம நடந்தது, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருந்தால் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மேலே சொன்னது, அதாவது டயோட வேலை என்னன்னா கரண்டை வந்து ஃப்ளோ பண்ணுறது, பல்ஸ் பீரியட் பிறகு ஃப்ளோ அது வழியா செல்றதுக்கு அனுமதிக்கிறது. ஸோ அந்த ஒரு வேலை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது, ஸோ தட் இஸ் பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் நிலையில் இருந்தால், ரைட்? இது அப்போ இருந்தால் மட்டும்தான் இது சூட் ஆகும். அப்போ எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிரைமரி வைண்டிங்குடைய பல்ஸ் பிரைமரி வைண்டிங்ல எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுது மட்டும் இல்ல, அந்த எனர்ஜி வந்து குறிப்பிட்ட டைத்துக்கு பிறகு டிசிபேட் ஆயிடுது, வெளியேறிடுது, ரைட்டா? அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது
அந்த டிரான்சிஸ்டர் ஆனது ஒரு சுவிட்சாக செயல்படுகிறது. ஸோ இந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகுது, டிசிபேட் ஆகுது, இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதற்கு பிறகு இந்த டிரான்சிஸ்டர் வந்து சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு சுவிட்சாக அந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆகுது மட்டும் இல்ல, டேர்னிங் ஆகுது. பல்ஸ் வந்து அப்ளை பண்றோம். ஸோ பல்ஸ் அப்ளை பண்ணும்போது அது வந்து டேர்னிங் நடக்குது. அதே நேரத்தில் அதனுடைய பேசிக், டிரான்சிஸ்டருடைய பேசிக்கு அது ஹை லெவல் ஆகிறதுக்கும் அது ஒரு ரீசனா இருக்குது. சரியா? டேர்ன் ஆகிறது மட்டும் இல்ல, அந்த பல்ஸ் அப்ளை பண்ணி பல்ஸ் அப்ளை பண்றதை பொறுத்து பேஸ் வேல்யூ ஆனது ஹை லெவலுக்கு போறதுக்கும் அது ஒரு காரணமா இருக்குது. சரி, இப்போ இந்த டிசி பயாஸ், அதாவது பேஸ் வோல்டேஜினுடைய டிசி பயாஸ் அது வந்து கனெக்ட் பண்ணப்படுது எங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரியில. டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரியில கனெக்ட் பண்ணனா இது நடக்கிறத கொஞ்சம் குறைக்கலாம். டர்ன் ஆன் ஆகிற ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து ஓரளவு ரொம்ப குறைக்க முடியும். சரி, அந்த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட ஜெனரல் லேஅவுட் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்படல, டயக்ராம் வந்து டிராப் பண்ணி சொல்லியிருக்காங்க, வரைஞ்சி காட்டப்பட்டிருக்கு. சரி, பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்க்கும்பொழுது R1 அப்படிங்கிற ரெசிஸ்டர் வழியா இன்புட் வோல்டேஜ், அதுக்கு பேரலா ஒரு டயோடு வந்து கீழே வந்து ஆனோடு, மேலே கேத்தோடு இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணுது. கேத்தோடு டெர்மினல் வந்து ரெசிஸ்டருடைய அதர் எண்ட்ல கனெக்ட் ஆகிருக்க மாதிரி அவங்க அதை வந்து சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு பிறகு அதை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணாங்க. இன்னொரு டெர்மினல் வழியா அந்த டிரான்சிஸ்டருடைய பேஸ் டெர்மினல் இருந்து ஜி அப்படிங்கிற ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. அது வழியா அந்த ஸ்கொயர் பல்ஸ் ஆனது கொடுக்கப்படுகிறது. பல்ஸ் வேவ் ஃபார்ம். சரியா? பல்ஸ் வேவ் ஆனது ஸ்கொயர் வேவ் ஃபார்முக்கு ஒரு கிட்டத்தட்ட நியரஸ்ட், ரொம்ப பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. அந்த பேஸ், அந்த ரெசிஸ்டர் வந்து பேஸ் டிரான்சிஸ்டர் பேஸோட கனெக்ட் ஆகி வழக்கம் போல எமிட்டர் வந்து எர்த் பண்ணப்பட்டிருக்கு. கலெக்டர் வந்து இந்த பிரைமரி வைண்டிங்கோட கனெக்ட் ஆயிருக்கு. சரியா? ரெசிஸ்டர்ல இருந்து வரக்கூடிய ஒரு எண்டு, அது பிரைமரி வைண்டிங்கோட ஒரு டெர்மினல். பிரைமரி வைண்டிங்கோட அதர் டெர்மினல் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது டயோடோட கனெக்ட் ஆயிருக்கு. டயோடோட கனெக்ட் ஆகுது மட்டும் இல்ல, டயோட அதர் எண்டு வந்து ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகுது. அந்த டயோடைய ஆனோடு டெர்மினலோட டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பிரைமரி பார்த்து முடிஞ்சது. செகண்டரி சைடு அப்படின்னு பார்த்தா ரெண்டு வைண்டிங் இருக்கு. ஸோ இந்த சாதாரண டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து தெரியும் பிரைமரி ஒன்று, செகண்டரி ஒன்று இருக்கும். இதுல பிரைமரி ஒன்று தான் இருக்கும், செகண்டரி வந்து ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து முன்னாடி சொன்னோம் பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி பேசும்போது. இப்போ இதுல டாட் லைன் வச்சிருப்பாங்க, ஒரு மார்க்கிங், பிளாக் கலர்ல ஒரு மார்க்கிங், புள்ளி மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு பொட்டு மாதிரி வச்சுங்களேன். ஸோ அதுதான் இதுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன். பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான். ஸோ அந்த டாட் அல்லது மார்க்கிங் இல்லை அப்படின்னா நம்ம வேற மாதிரி ட்ரீட் பண்ணிடுவோம், வேற மாதிரி நினைச்சிருவோம். சரி, ஏதோ வைண்டிங் சம்பாட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிருவோம். ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இதை கரெக்டாக நம்ம வந்து பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் தெரிஞ்சுக்கணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மார்க்கிங் வந்து இருக்கு. ஸோ இந்த செகண்டரி வைண்டிங், ரெண்டு வைண்டிங், செகண்டரியில ரெண்டு வைண்டிங் சொன்னோம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இதுல. சரியா? அந்த ரெண்டு வைண்டிங்ல ஒரு வைண்டிங் ஆனது டிரான்சிஸ்டர் ஒன்னோடையும், இன்னொரு வைண்டிங் ஆனது டிரான்சிஸ்டர் 2ஓடையும். ஆக்சுவலா T1 T2 அப்படின்னு போட்டிருக்கு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் டெர்மினல் மாதிரி தெரியல. ஓகேவா? இது வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா டயோடோட டெர்மினல் தான். ஆனா T1 T2 அப்படின்னு போட்டுருக்காங்க அந்த இடத்துல. என்ன, டியோடைய கேத்தோடு வந்து கேத்தோட ரெண்டு டெர்மினல் இருந்து, அந்த ஆனோடு இது கேத்தோட ரெண்டு டெர்மினல் அந்த வைண்டிங்குடைய ரெண்டு எண்டு போய் கனெக்ட் ஆகுது. மேல இருக்க டெர்மினல் ஓப்பனா இருக்கு. ஓப்பனா இருக்கு மீன்ஸ்னா இன்னொரு கனெக்ஷன் வந்து வழியா கொடுக்கப்படும். ஓப்பன் சர்க்யூட்டுக்கு ஒர்க் பண்ணாது. ஸோ அதே மாதிரி செகண்டரி இன்னொரு டெர்மினல், ரெண்டு டெர்மினல் பார்த்தோம் இல்லையா, ரெண்டு டெர்மினல்ல அதே மாதிரி டயோடு, ரெண்டு டயோடு T2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது டயோட அதோடைய கேத்தோடு எண்ட்ல ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரிகரிங் எப்படி நடக்குது, பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி ட்ரிகரிங் எப்படி வந்து செய்யலாம்ங்கிறத அந்த படத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, அந்த ஃபங்க்ஷன், டயோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பல்ஸ் பீரியடுக்கு பிறகு அதிகமான கரண்டை வந்து ஃப்ளோ, ஜெனரலா அந்த கரண்டை வந்து ஃப்ளோ பண்றது, அது வழியே செல்ல அனுமதிக்கிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம்.
சரியா? இந்த இதெல்லாம் இந்த விஷயங்களை முன்னாடி பார்த்தது. அப்போ எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். பல்ஸோட பிரைமரியில பல்ஸ் பிரைமரியில வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகுற அதே டயத்துல டிசிபேட் ஆகுது. ஸோ இது படத்துல வந்து தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. பிரைமரி விண்டிங் எது, செகண்டரி விண்டிங் எது, அந்த டெர்ம்லாம் எங்க கனெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து லேயர்ல வந்து தெளிவா பார்க்கணும். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒரு சிங்கிள் ஒரு சுவிட்சாக செயல்படுது. அதாவது இந்த டிரான்சிஸ்டர் ஆனது ஒரு சுவிட்சாக செயல்படுது. அதே நேரத்தில் பல்ஸ் அப்ளை பண்ணும்போது டேன் ஆன் ஆகுது. அதாவது ட்ரிகரிங் ஆகுது. ட்ரிகரிங் சார்ஜ் ஆகுது, டேன் ஆன் ஆகுது, சப்ளை வெளியே போறதுக்கு அனுமதிக்குது. இதெல்லாம் அந்த அந்த டிவைஸ் இது மாதிரி மாறும். இந்த இடத்துல டேன் ஆன் ஆகுது, சார்ஜ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாங்க. பல்ஸ் அப்ளை பண்ணும்போது அது வந்து டேன் ஆன் ஆகுது. அதே நேரத்தில் ஒரு சுவிட்சை போல செயல்படுது அப்படிங்கிற விஷயம்லாம் இதுல வந்து சொல்லியாச்சு. அதே மாதிரி அந்த பேஸ் ஆனது ஹை லெவல்ல பேஸ் ஸ்டேட்மெண்ட் ஆனது ஹை லெவல் அதில் ஒர்க் பண்ண மாதிரி அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது பல்ஸ் வந்து கொடுக்கப்படும். ஹை லெவல் அவுட்புட் கிடைக்கக்கூடிய அளவில் அந்த பல்ஸ் இன்புட்டாக கொடுக்கப்படும். ரைட்டா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிசி பயாஸோட கனெக்ட் பண்ணும்போது, அதாவது பேஸ் வோல்டேஜ் டிசி பயாஸோட கனெக்ட் பண்ணும்போது அது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி ஆனது பேஸ் வோல்டேஜோட டிசி பயாஸ், சரியா, அதோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதை சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து பார்த்தோன்னா இதோட மெரிட்டு. ஸோ இதை வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இதை வந்து மற்ற டிவைஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஸ்பெஷல் டிவைஸாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். இது எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஐசோலேஷன் ரெண்டுக்கும் அதை செப்பரேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அதான் ஐசோலேஷன். லோ வோல்டேஜ் கேத்தோடு சர்க்யூட்டுக்கும் ஹை வோல்டேஜ் ஆனோடு கேத்தோடு சர்க்யூட்டுக்கும் இடையில ஒரு ஐசோலேஷனை இது வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. சரி, ரெண்டு அல்லது மோர் டிவைஸை வந்து ட்ரிகரிங் பண்ணும்பொழுது சேம் ட்ரிகர் சோர்ஸ் வந்து கிடைக்குது. ஒரே சோர்ஸ்ல ட்ரிகர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே ட்ரிகர் சோர்ஸ்ல இருந்து ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட டிவைஸ் வந்து ட்ரிகரிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் விஷயம் இதுல. அதாவது பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரிகரிங் ஆஃப் பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். அப்புறம் கேட் லாஸ் வந்து குறையுது. எந்த மாதிரி நேரத்தில் கேட் லாஸ் குறையுது அப்படின்னு பார்க்கும்போது அவுட்புட் அந்த டூரேஷன் இருக்கு இல்லையா, அந்த டைம் பீரியடு, அந்த அவுட்புட் பல்ஸோட வந்து கம்மியா இருக்கும் பொழுது, அவுட்புட் பல்ஸ் வேல்யூ குறைவாக இருக்கும் பொழுது அந்த டூரேஷன், அந்த குறிப்பிட்ட நேர இடைவெளியில் அவுட்புட் பல்ஸ் குறைவா இருக்குது அப்படிங்கும்போது கேட் லாஸ் வந்து குறைவா இருக்கு. கேட் லாஸ் குறைவா இருக்குன்னா அது காரணம் தான். ஸோ இந்த ரீசனால கேட் லாஸ் வந்து குறைவா இருக்கு. ஸோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லல, அவங்க சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ்டர்னல் பவரை வந்து அது பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஆபரேஷன் ஆகும் பொழுது, செயல்படும் பொழுது, அதுவே சப்ளை போகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் பவர் தேவையில்லை. பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு எக்ஸ்டர்னல் பவர் தேவையில்லை. அது ஆபரேட் ஆகும்போது எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வெளியே இருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களா சொல்லப்படுது. இது ரொம்ப சிம்பிளான சர்க்யூட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான ஆப்ரேஷன் தான். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடால இருக்காது. சர்க்யூட் ரொம்ப சிம்பிளான சர்க்யூட், யூஸ் பண்றது ரொம்ப எளிமையான முறையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிமெரிட் அப்படின்னு பார்க்கும்போது பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப லோவான ஃப்ரீக்வன்சியில வந்து சேச்சுரேட் ஆகும். சரியா? சேச்சுரேஷன் மீன்ஸ் அந்த லெவல்ல இருந்து அப்படியே குறைய ஆரம்பிக்காதான் சேச்சுரேஷன் போயிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு குறைய ஆரம்பிக்காது. லோ ஃப்ரீக்வன்சியில சேச்சுரேட் ஆகும். எதனால அப்படின்னு பார்க்கும்போது அதனால அந்த ரீசன்னால அந்த லோ ஃப்ரீக்வன்சியில சேச்சுரேட் ஆகிறதுனால இது என்ன பண்ணலாம், ஹை ஃப்ரீக்வன்சியில பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சேச்சுரேட் ஆயிடுச்சு, லோ ஃப்ரீக்வன்சி சேச்சுரேட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், ஹை ஃப்ரீக்வன்சி தான் சூஸ் பண்ணியோம். இந்த மேக்னெட்டிக் கப்ளிங்னால சிக்னல் வந்து டிஸ்டார்ட் ஆகுது. மேக்னெட்டிக் கப்ளிங் இதுல நடக்கறனால சிக்னல் ஆனது டிஸ்டார்ட் ஆகுது, கண்டினியூவா கிடைக்கல. ஸோ அது வந்து இந்த ரெண்டு விஷயங்களும் இதுல ஏற்படக்கூடிய ஒரு டிமெரிட். ரைட். அடுத்தது கேட் பேஸ் சர்க்யூட்ல ஐசோலேஷன் எப்படி இருக்கு? கேட் பேஸ் சர்க்யூட்ல ஏற்படக்கூடிய கேட் பேஸ் டிரைவ்ல ஏற்படக்கூடிய ஐசோலேஷன். சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா ஐசோலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, எதுக்காக ஐசோலேஷன் பண்ணணும், நெசசிட்டி ஆஃப் ஐசோலேஷன். ஐசோலேஷன் பண்ணிட்டு டூ டெர்மினல்ஸ் அதை ஏன் செப்பரேட் பண்ணணும், அப்படியே விட்டுனாக்க என்ன கான்டாக்ட் ஆகும்,
அது வழியா சப்ளை போகும்போது அது ப்ராப்பரா இருக்குமா, இல்ல சர்க்யூட் வந்து கொலாப்ஸ் ஆகுமா. ஸோ இது மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம ஐசோலேட் செய்யப்படுகிறது. ரைட். அதாவது ஜென்ரலா டிரைவர் சர்க்யூட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான பவர் லெவல்ல ஒர்க் பண்ணும். ரொம்ப குறைவான பவர் லெவல்ல வந்து லெவல் மீன்ஸ் என்னன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போதான லெவல். ஸோ ரொம்ப கம்மியான பவர் லெவல்ல வந்து டிரைவர் சர்க்யூட் ஆனது ஒர்க் பண்ணுது. சரி, முதலாவது சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இந்த சிக்லோட லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 3ல இருந்து 12 வோல்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணும். இந்த அது ஸ்டார்டிங்ல கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் 3 வோல்ட், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரைஸ் பண்ணுவோம். அதிகபட்சம் 2 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அது சிக்னல் லெவல் இந்த 3 வோல்ட்ல இருந்து 12 வோல்ட் வரைக்கும் அந்த சிக்னல் லெவல் வந்து கிடைக்கும். அப்போ இந்த டிஜிட்டல் சர்க்யூட் ஆனது சில நேரங்களில் டிஜிட்டல் சர்க்யூட் ஆனது அப்புறம் இந்த மைக்ரோ ப்ராசஸர் இதெல்லாம் ட்ரிகரிங்ல பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. என்ன ரீசன்னால அந்த சிக்னல் லெவல் வந்து 3ல இருந்து 12 வோல்ட் வரைக்கும் இருக்கிறனால நம்ம டிஜிட்டல் சர்க்யூட்டையும் மைக்ரோ ப்ராசஸரையும் இந்த ட்ரிகரிங்ல வந்து பயன்படுத்தலாம். சரி, அந்த கேட் பேஸ் டிரைவ், அதாவது இந்த கேட் டெர்மினல் பேஸ் டெர்மினல் அதுல கனெக்ட் ஆகக்கூடிய டிரைவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பவர் டிவைஸ்ல, அதாவது இந்த கேட்டு பேஸ் டிரைவ் வந்து பவர் டிவைஸ்ல கனெக்ட் பண்ணும்போது அது வந்து ஹை பவர் லெவல்ல ஒர்க் பண்ணும். அப்படி கனெக்ட் பண்ணோம்னா அது ஹை பவர் லெவல் மீன்ஸ் அதிகமான வோல்டேஜ் வந்து ஒர்க் பண்ணும். சரி, அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும், ட்ரிகர் சர்க்யூட் ஆனது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹை பவர் லெவல்ல ஒர்க் பண்ணும்போது அது ட்ரிகர் சர்க்யூட் ஆனது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி நேரங்கள்ல தான் எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன், கண்ட்ரோல் சர்க்யூட்டும் பவர் சர்க்யூட்டும் இடையில ஒரு எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் தேவைப்படுகிறது. சரியா? ஸோ நம்ம மேலே சொல்லப்பட்ட விஷயம் தான், ஹை பவர் லெவல்ல ஒர்க் பண்ணும்போது ட்ரிகர் சர்க்யூட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்படி டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ரெண்டுக்கும் ஐசோலேஷன் ஏற்படுத்தணும். ரெண்டுக்கும் ஒரு செப்பரேட்டான ஒரு சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட்டை ஏற்படுத்தணும். எதுக்கு இடையில அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்யூட்டும் பவர் சர்க்யூட்டும் இடையில. கண்ட்ரோல் சர்க்யூட்டும் பவர் சர்க்யூட் ஐசோலேஷன் இல்லைன்னா தான் அது அந்த விஷயம் நடக்குது, டேமேஜ் ஆகுது, சர்க்யூட் ட்ரிகர் சர்க்யூட் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். சரி, ஆப்டோ கப்ளரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஐசோலேஷனை ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஐசோலேஷன் ஏற்படுத்தலாம் ஆப்டோ கப்ளரை பயன்படுத்தி. சரி, இதெல்லாம் ஆப்டோ கப்ளர் அப்படின்னு பார்க்கும்போது இது எஸ்சிஆர்ல எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் கேட் கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கும் ஆனோட் டு கேத்தோடு சர்க்யூட்டுக்கும் இந்த ஏற்படக்கூடிய ஐசோலேஷன் அது ஆப்டோ கப்ளர் அல்லது ஆப்டோ ஐசோலேட்டர் அதை பயன்படுத்தி தான் கொடுக்கப்படுகிறது. அதாவது இப்படிதான் இருக்கும் ஆப்டோ கப்ளர் அப்படிங்கிறது. ஒரு சிம்பிள் இது. இன்புட் கொடுக்கப்படும், அவுட்புட் இன்புட் வந்து ஒரு டயோடா இருக்கும், அவுட்புட் வந்து ஒரு டிரான்சிஸ்டரா இருக்கும். இந்த டயோடில் டிரான்சிஸ்டர் வந்து அது கான்டாக்ட் மட்டும்தான், நேரடியாக சர்க்யூட் கனெக்ஷன் கிடையாது. அதாவது அது ரெண்டும் லிங்க்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான், சடன் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், ஆனா ரெண்டுக்கும் லிங்க் உண்டு. அது வந்து டைரக்டா எலக்ட்ரிக் கான்டாக்டாக இருக்காது. ஸோ இதுக்கு பேர் தான் ஆப்டோ கப்ளர் அப்படின்னு பேரு. இதுதான் அவங்க வந்து ஆப்டோ ஐசோலேட்டரு அல்லது ஆப்டோ கப்ளர் அல்லது ஆப்டோ ஐசோலேட்டரு அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டிவைஸ் ஆனது லைட் எனர்ஜியை வந்து அதோடைய பாஸ் பண்ணும். லைட் எனர்ஜியை பாஸ் பண்ணி அதன் மூலியமா அது கப்பல் ஆயிருக்கு. அது எஸ்சிஆருடைய கேட்டு வந்து சப்ளை போகுது. ஆனா லைட் இலுமினேஷன் மூலியமா தான் போகுது, டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. அப்போ இந்த ஆப்டோ ஐசோலேட்டர் அப்படிங்கிறது லைட் சோர்ஸ், லைட் சென்சிட்டிவ் டிவைஸ், இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி இருக்குது. லைட் சோர்ஸ், லைட் சென்சிட்டிவ் டிவைஸ், இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதை தான் இங்க ஏரோ மார்க்ல வந்து டயக்ராம்ல வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. டயோடில் வந்து அதுல வந்து டயோடில் வந்து அது டிரான்சிஸ்டருக்கு ஒரு கான்டாக்ட் வந்து லைட் இன்சுலேஷன், லைட் இலுமினேஷன், அது மூலியமா அது கான்டாக்ட்ல இருக்கு லைட் சோர்ஸ் மூலியமாக. ஸோ அந்த லைட் சோர்ஸ்ங்கிறது எல்இடியா இருக்கலாம் அல்லது ஐஆர் எல்இடி, எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு, அல்லது ஐஆர் எல்இடி இன்ஃப்ராரெட், அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்ஃப்ராரெட். ஸோ இன்ஃப்ராரெட் கதிர்களா கூட இருக்கலாம். இன்ஃப்ராரெட் எமிட்டிங் டயோட்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட். ஸோ அப்படி ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கலாம், எல்இடியா இருக்கலாம் அல்லது ஐஆர் எல்இடியா இருக்கலாம். அதர் லைட் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது அது போட்டோ டயோடாக இருக்கும். அதர் சைடு உள்ளது போட்டோ டயோடாக, மேபி போட்டோ டயோடாக இருக்கும். டிரான்சிஸ்டர் சொல்லும்போது இடது பக்கம் பேஸ் வரும், அது இல்லை, அதனால இது
போட்டோ டயோடு, அந்த டெர்மினல் போட்டோ டயோடு, போட்டோ டிரான்சிஸ்டர், போட்டோ தைரிஸ்டர், லேசரு, அது எல்ஏசிஆர் அப்படின்னு எல்ஏசிஆர்னு ஒன்று இருக்கு. ஸோ அது மாதிரி டிவைஸாக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில எலக்ட்ரிக் இலுமினேஷன் மட்டும் உண்டு, டைரக்ட் கான்டாக்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆட்டோ கப்ளர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்ஃப்ராரெட் எல்இடி, அப்புறம் போட்டோ டிரான்சிஸ்டர், இது வந்து பேரா இருக்குது. இன்ஃப்ராரெட் எல்இடி அண்ட் போட்டோ டிரான்சிஸ்டர், இது இன்ஃப்ராரெட் எல்இடி, இது போட்டோ டிரான்சிஸ்டர், இதோட பேர் அப்படிங்கிறத அங்க படத்துல வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிள், இது சிம்பிள் நிறைய சொல்லப்படுது. சிம்பிள் கீழே சொல்லப்படுற ட்ரிகரிங் சர்க்யூட், ஆப்டோ கப்ளரை யூஸ் பண்ணி ட்ரிகரிங் சர்க்யூட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத அந்த சர்க்யூட் இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரிகரிங் சர்க்யூட்டுங்கிற வழக்கமான அரேஞ்ச்மெண்ட், இது லைட் இன்மினிட் ஆகுது. ஸோ இதை இன்புட் சைடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஇ இன்புட் வோல்டேஜ் ஆகுது, டிசி வோல்டேஜ் கொடுக்கப்படுது, ஒரு ரெசிஸ்ட் R1 அப்படிங்கிற ரெசிஸ்டோடைய கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவுட்புட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய ஆப்டோ ஒரு எண்ட்ல இருந்து, அதாவது டிரான்சிஸ்டர் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதுல பேஸ் அப்படிங்க கிடையாது, அதோட அது லெஃப்ட் சைடு உள்ள எண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு உள்ள இருந்து R2 ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஏரோ மார்க் உள்ள டெர்மினல் கட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல இருந்து ஒரு மேலே R3 அப்படிங்கிற ரெசிஸ்டர், அது விசிசி அப்படி கொடுக்கப்படுது. இது T1 அப்படிங்கிற டிரான்சிஸ்டர் பேஸ் தான் இதோட கனெக்டரோட ஜாயிண்ட் ஆயிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. இதோடைய பேஸ், டிரான்சிஸ்டர் பேஸ் ஆனது கலெக்டரோட ஜாயின் பண்ணி செய்த இது பேஸ் ஆனது இதோடைய ஒரு டெர்மினல். அதுல இருந்து R3 ரெசிஸ்டோடைய பிளஸ் விசிசி வருது, இன்புட் சப்ளை வோல்டேஜ். ஸோ T1 உடைய எமிட்டர் டெர்மினல் ஆனது R4 ரெசிஸ்டோட R4 R2 கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து எக்ஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ லாஸ்டா ஒரு மாஸ்பெட், சரியா, மாஸ்பெட்டோட கேட் டெர்மினலோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து ட்ரிகரிங், ஆப்டோ கப்ளர் யூஸ் பண்ணி வரக்கூடிய ட்ரிகரிங். சரி, இப்போ இந்த சர்க்யூட்டை வச்சுட்டு நம்ம வந்து நாங்கள் சொல்லுவோம், T1 டர்ன் ஆன் ஆகுது. T1 மீன்ஸ் என்ன, இந்த டிரான்சிஸ்டர் இல்லையா, இதுதான் T1. இந்த T1 வந்து டர்ன் ஆன் ஆகுது, அதாவது சார்ஜ் ஆகுது. சப்ளை கொடுத்தாச்சு, அதுக்கு சப்ளை கொடுத்தா என்ன ஆக முடியும், டர்ன் ஆன் ஆகும் பொழுது வோல்டேஜ் விசிசி வந்து அப்ளை பண்ணப்படுது. விசிசிங்கிறது என்னது, இன்புட் வோல்டேஜ். டர்ன் ஆன் ஆச்சுனாக்க இன்புட் வோல்டேஜ் அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு மீனிங் இருக்கு. இன்புட் அப்ளை வந்து கேட் மாஸ்பெட்டோட கேட் டெர்மினல், இது மாஸ்பெட், இது ஒரு கேட் டெர்மினல். இன்புட் வோல்டேஜ் ஆனது மாஸ்பெட்டோட கேட் டெர்மினலுக்கு, இது கேட் டெர்மினலுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படும் போது T1 வந்து டர்ன் ஆகும். ஏன்னா இந்த மாஸ்பெட்டும் T1ம் லிங்க் ஆயிருக்கு இல்லையா, கனெக்ட் ஆயிருக்கு. அதனால அப்போ இந்த மாஸ்பெட்டும் டர்ன் ஆகுது. T1 டர்ன் ஆகும்போது என்ன ஆகுது, இதோட சேர்ந்து லிங்க் ஆயிருக்கு, மாஸ்பெட்டும் டர்ன் ஆகுது. அப்ப கேட் வோல்டேஜ் வந்து 0. கேட் வோல்டேஜ், டிரான்சிஸ்டருடைய கேட் வோல்டேஜ் 0. கேட் வோல்டேஜ் 0 இருக்கும் பொழுது எல்இடி வந்து டர்ன் ஆஃப் ஆகுது. கேட் வோல்டேஜ் கேட்டுக்கு சப்ளை இருந்தாலே டர்ன் ஆன் ஆகும். கேட் வோல்டேஜ் 0ன்னு சொல்லியாச்சு. 0ங்கிறப்ப எல்இடி வந்துட்டு டர்ன் ஆஃப் ஆகுது. அப்போ போட்டோ டிரான்சிஸ்டரும் டர்ன் ஆஃப் ஆகுது. எல்இடி இது எமிட் பண்ணுது, லைட்டை இலுமினேட் பண்ணி எமிட் பண்ணி இதுல இன்ஜெக்ட் பண்ணுது. அப்போ எல்இடி டர்ன் ஆஃப் ஆகும்போது என்னது, கேட் வோல்டேஜ் 0, எல்இடி டர்ன் ஆஃப் ஆகுது, டர்ன் ஆஃப் ஆகுது. அதே நேரத்தில் போட்டோ டிரான்சிஸ்டர் டர்ன் ஆஃப் ஆகுது. ஆஃப் கண்டிஷன்ல இருக்குது, என்ன ஆனா ஆகல, ஏன்னா கேட் வோல்டேஜ் கொடுத்தாதானே ஆன் ஆகும், சரிங்களா. இப்போ டிரான்சிஸ்டருடைய பேஸ் டிரைவ் ஆனது இன்புட் வோல்டேஜ்னால இன்புட் ஏதாவது இசிசி நோக்கி போகுது. டிரான்சிஸ்டருடைய பேஸ் டிரைவ் ஆனது, டிரான்சிஸ்டருடைய பேஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இது வந்து விசிசிக்கு போகுது. அப்போ அதுவும் டர்ன் ஆஃப் ஆயிடுது. சப்ளை கொடுத்தா தானே டர்ன் ஆன் ஆகும். அப்போ T1 வந்து டர்ன் ஆஃப் ஆகும் பொழுது மாஸ்பெட்டோட கேட் வோல்டேஜ் 0 ஆகுது. டர்ன் ஆஃப் ஆகுனா அங்க கேட் வோல்டேஜ் கொடுக்கப்படல, அப்படிதான் மீனிங் இருக்கு. அதனால T1 வந்து டிரான்சிஸ்டர் ஆனது டர்ன் ஆஃப் ஆகும் பொழுது
மாஸ்பெட்டோட கேட் வோல்டேஜும் 0 ஆயிடுது. அதனால மாஸ்பெட்டும் டேர்ன் ஆஃப் ஆகுது. சரியா? இவ்வாறு இந்த கேட் டிரைவ் சர்க்யூட் ஆனது ஆப்டோ கப்ளரை ஒர்க் பண்ண வைக்குது. இல்ல டேர்ன் ஆஃப் அப்படிங்கிற விஷயம் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. சரியா? டிரான்சிஸ்டர் டேர்ன் ஆச்சுன்னா கேட் சோர்ஸ் வோல்டேஜுக்கு அப்ளை, அதாவது விசிசி ஆனது இன்புட் சப்ளை ஆனது மாஸ்பெட்டோட கேட்டுக்கு கொடுக்கப்படுது. அப்போ மாஸ்பெட் வந்து டேர்ன் ஆகுது. மாஸ்பெட் டேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே டேர்ன் ஆஃப்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. டிரான்சிஸ்டர் கேட் வோல்டேஜ் 0, எல்இடி டேர்ன் ஆஃப் ஆகுது, போட்டோ டிரான்சிஸ்டர் டேர்ன் ஆஃப். அதனால வந்து டிரான்சிஸ்டருடைய பேஸ் டிரைவ் ஆனது விசிசி நோக்கி போகும்போது அதுவும் டேர்ன் ஆஃப் ஆகுது. என்ன T1 டேர்ன் ஆஃப் ஆகுது, மாஸ்பெட் கேட் வோல்டேஜும் 0 ஆயிடுது. அப்ப மாஸ்பெட்டும் டேர்ன் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ரைட். ஸோ அட்வான்டேஜ், இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, லோ ஃப்ரீக்வன்சிலே ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸா ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. லோ ஃப்ரீக்வன்சிலே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடியது. அதாவது காம்பாக்ட் நம்ம பயன்படுத்தக்கூடிய சிறிய வகை ஆப்டோ கப்ளர் ரொம்ப குறைவான விலையிலையும் கிடைக்குது. குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய ஆப்டோ கப்ளரும் சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஆப்டோ கப்ளர் குறைவான விலையிலேயே நமக்கு கிடைக்குது மார்க்கெட்ல. அப்படிங்கிறத இதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது ஆப்டோ கப்ளர் பயன்படுத்தும் பொழுது எக்ஸ்டர்னல் பயாசிங் வோல்டேஜ் வந்து ஆபரேஷனுக்கு அது ஆப்ரேட் ஆகுது எக்ஸ்டர்னல் பயாஸ் வோல்டேஜ் வேணும். ஆப்டோ கப்ளர் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் பயாசிங் வோல்டேஜ் வேணும் அது ஆப்ரேட் ஆகிறதுக்கு. இல்லைன்னா டேர்ன் ஆஃப் கண்டிஷன்ல தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம டேர்ன் ஆஃப்ங்கிறத கடைசி வரைக்கும் சொன்னோம். சரி, இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பூரா இருக்கு. ஹை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸுக்கு வேலை இல்லை, லோ ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணக்கூடியது. சரியா? ரைட். ஸோ இதோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எங்கெங்க பயன்படுத்துறாங்க ஆப்டோ கப்ளரை அப்படின்னு பார்க்கும்போது இன்வெர்டரு, எஸ்எம்எஸ் சிங்கிள் மோடு பவர் சப்ளைல, சாப்பரு, ஏசி மோட்டார் டிரைவு. ஸோ இங்கெல்லாம் வந்து ஆப்டோ கப்ளர் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. சரி, இந்த ஆப்டோ கப்ளர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது போட்டோ டிரான்சிஸ்டர் பயன்படுத்தும் பொழுது இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். போட்டோ டார்லிங்டன் சர்க்யூட்டு, டார்லிங் சர்க்யூட்னா இப்படி இருக்கும். அதாவது இதுக்கும் ஐசோலேஷன் தான், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. இருந்தாலும் அது இப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம்னு உங்க வெவ்வேறு டிவைஸை பயன்படுத்தி, அதாவது ஏசிஆர், ட்ரையாக், டிரான்சிஸ்டர், டார்லிங் சர்க்யூட் இது மாதிரிலாம் அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த டயக்ராம் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இது போட்டோ எஸ்சிஆர். சரியா? எஸ்சிஆர் போட்டோ டிரான்சிஸ்டர் எஸ்சிஆர். இது போட்டோ டிரான்சிஸ்டர் வழக்கம் போல ட்ரையாக், ரைட் சைடு ட்ரையாக் இருக்கு, ரைட் சைடு ட்ரையாக் இருக்கு, எஸ்சிஆர் இருக்கு, போட்டோ டிரான்சிஸ்டர் இருக்கு, போட்டோ டார்லிங்டன் சர்க்யூட் இருக்கு. ஸோ இந்த சர்க்யூட் மூலியமாகவும் நம்ம வந்து ஆப்டோ கப்ளரை பயன்படுத்த வைக்க முடியும். இந்த பேர்களை கொண்டு நம்மளால ஆப்டோ கப்ளரை உருவாக்க முடியும். ஸோ வெவ்வேறு வடிவங்களில் ஆப்டோ கப்ளர் இப்படிலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம படத்தில் வந்து சொன்னோம். ஒவ்வொரு கேஸ்லையும் அந்த டிவைஸ் வந்து டாட்டா லைன்ல சொல்லப்பட்டிருக்கு இன்சைட்ல, அது நம்ம படத்துல வந்து மென்ஷன் பண்ணல. என்னோட உட்புறத்துல வந்து டாட்டா லைன் இருக்குது. அது சிம்பிள் லைட் சோர்ஸ், லைட் பேக்கேஜ் இன்சைட்ல இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து நம்ம படத்துல மென்ஷன் பண்ணல, இன்சைட்ல அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிங்கிள் லைட்டு, டைட் பேக்கேஜ், அதோட சேர்ந்த இன்புட் டெர்மினல் ஏ அண்ட் பி. இன்புட் டெர்மினல் எதுவும் சொல்லலையே அவங்க, ஏ அண்ட் பி எங்க இருக்குது. ஸோ ஏ அண்ட் பிங்கிறது இன்புட் டெர்மினல் நம்மள எடுத்துக்கலாம். அதாவது இன்புட் வந்து 2 டெர்மினல், அவுட்புட் டெர்மினல் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இது இன்புட்டுங்கிறத ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கலாம், அவுட்புட்டை எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்க்கும்போது இதில் 2 டெர்மினல் வருது, எக்ஸ் ஒய். ஓகே, இதில் 3 வருது. 3 கேட்ப எதை எக்ஸ் எது ஒய்ன்னு எடுத்துக்கிறது, ஆனோடு கேட்டது கேட்டு அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் 3 டெர்மினல் அவுட்புட்டு. இதை போட்டோ டிரான்ஸ்ஃபர் கனெக்ட் பண்ணாலும் 3 டெர்மினல் அவுட்புட்டு. அப்போ 3 டெர்மினல் வரும்போது ஏதாவது 2 நம்ம வந்து அவுட்புட்டாக எடுத்துக்கொள்ளலாம். சரி, அதாவது இதோட இன்புட் சர்க்யூட் ஆனது ஒரு ஐஆர் எல்இடி, இன்ஃப்ராரெட் எல்இடியாக இருக்கும். அது எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷன் அப்படிங்க பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஆனது இலுமினேட் பண்ணக்கூடியதானது ஐஆர் ரேடியேஷனாக இருக்கும். இன்ஃப்ராரெட்
ரேடியேஷன் இன்ஃப்ராரெட் அகச்சிவப்பு கதிரியக்கமாக இருக்கும். எப்ப அப்படின்னா இது ஃபார்வர்ட் பேஸ்ல கனெக்ட் ஆகிட்டா, இது தேவையான அளவில் ஃபார்வர்ட் பேஸ்ல கனெக்ட் ஆகிட்டா நம்ம இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். எங்க ஐஆர் ரேடியேஷனை அது எமிட் பண்ணும், வெளியிடும். அப்போ இந்த ரேடியேஷன் ஆனது ஃபோக்கஸ் பண்ணும்போது லைட் சென்சிட்டிவ் நோக்கி, லைட் சென்சிட்டிவ் டிவைஸின் மேல இந்த ரேடியேஷன் ஆனது ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது ரைட் சைடுக்கு லைட் சென்சிட்டிவ் டிவைஸ் இந்த போட்டோ டிரான்சிஷன் என்ன பண்ணுதுங்க, போட்டோ டிரான்சி எமிட் பண்ணுதுங்க, ஃபோக்கஸ் பண்ணுது, ரேடியேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது, கதிரியக்கத்தை அது மேல செலுத்துது. அந்த வெளிச்சத்தை செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுவிட்சஸ் ஆனது ஆஃப் கண்டிஷன்ல ஆன் கண்டிஷன்ல இருக்கும். ஆன் கண்டிஷன் சப்ளை வெளியே போகும். ஆன் கண்டிஷன் சுவிட்ச் ஆன் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா சப்ளை ஆனது அந்த வெளியே போகிறதுக்கு அனுமதிக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரைட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஐஆர் எல்இடி இன்ஃப்ராரெட் எல்இடி வழியா கரண்ட் தேவையான கரண்ட் ஆனது புல் ஆகும். அது ஆனாச்சு, சுவிட்ச் ஆனாச்சுன்னா சப்ளை வழியா போகும். கரண்ட் வந்து அதனுடைய தேவையான அளவு கரண்ட் வந்து புல் ஆகுது. சரியா? ஸோ இதெல்லாம் இது பயன்படக்கூடிய இந்த ஆப்ரேட் ஆகக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் கடைசியா 4 ஒரு டயக்ராம் போடுறாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்டாப் அது இப்போ ஆப்டாப் போல பயன்படுத்திக்கலாம். அதாவது லோ பவர் கண்ட்ரோல் சர்க்யூட்லையும் ஹை பவர் லோட்ல இருந்து, அதிகமான பவர் லோட்ல இருந்து லோ பவர் கண்ட்ரோல் சர்க்யூட்டை ஐசோலேட் பண்ணிக்கலாம். 2 ஷார்ட் சர்க்யூட் ஆகாம இருக்குது, அதே நேரத்தில் சப்ளை வந்து போகுது, 2 ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனா எலக்ட்ரிக்கலா கான்டாக்ட் கிடையாது, அதான் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ இவ்வாறு ஆப்டோ கப்ளர் ஆனது லோ பவர் கண்ட்ரோல் சர்க்யூட்டையும் ஹை பவர் லோடையும் ஆசிலேட் பண்ணிடுச்சு. ரெண்டையும் ஒன்னோட ஒன்று டைரக்டா ஷார்ட் சர்க்யூட் டைரக்டா கான்டாக்ட் இல்லாம அது ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. ரைட். அடுத்தது அந்த ஃபயரிங் சர்க்யூட்டோட ஃபீச்சர்ஸ்னா என்னென்ன ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் இருக்குது ஃபயரிங் சர்க்யூட்ல அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ட்ரிகரிங் சர்க்யூட்டோட ஃபயரிங் சர்க்யூட் சொல்லும்போது ஏற்கனவே சொன்னதான் ட்ரிகரிங் ஃபயரிங் ஆன் கண்டிஷன்ல இருக்குது. ஸோ எல்லாமே செம்பாடு தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அந்த 3 வார்த்தைகளுக்கும். ஸோ அதனால இப்போ ட்ரிகரிங் சர்க்யூட்டுங்கிறத நம்ம வந்து ஃபயரிங் சர்க்யூட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கீழே கொடுக்கப்பட்ட பிளாக்ஸ் எல்லாம் ஃபயரிங் சர்க்யூட்டோட பிளாக்ஸ், அந்த பாக்ஸா கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃபயரிங் சர்க்யூட்ல வரக்கூடிய ஃபீச்சர்ஸ், அதாவது ஃபயரிங் சர்க்யூட்டோட டேர்ம்ஸ் அது. ஸோ இது வந்து ஃபயரிங் சர்க்யூட்டோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது, அதோட தேவையானவற்றை நிறைவேற்றி வைக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பவர் சப்ளை இருக்கு, கண்ட்ரோல் சர்க்யூட், பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு, பல்ஸ் ஆம்பிளிஃபையரு, அதோடு சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கிற பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு அதர் எண்டு லாஸ்ட் எண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சிஆர். சரியா? எஸ்சிஆர் கேட்டோட கனெக்ட் ஆகிருக்குது. என்ன ஆனோட் டெர்மில் இருந்து இன்னொரு டிவைஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் 2 எண்டு 2 கேட் டெர்மில் கேத்தோட் டெர்மில் கனெக்ட் ஆகிருக்கு. சரியா? அதாவது பவர் சப்ளை ஆனது ஆம்பிளிஃபையர் கொடுக்கப்படுது. ஆம்பிளிஃபையர் வந்து கண்ட்ரோல் சர்க்யூட் கண்ட்ரோல் பண்ணுது. கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான், அதை எக்ஸீட் ஆகாம இருக்கிறதா கண்ட்ரோல் சர்க்யூட். அப்போ அந்த பல்ஸ் ஆம்பிளிஃபையர் மூலியமா பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது ஃபங்க்ஷன் ஆகுது. பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் லாஸ்டா எஸ்சிஆரோட கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த இதான் வந்து ஃபயரிங் சர்க்யூட்டோட முக்கியமான பாகங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இப்போ இந்த ஃபயரிங் சர்க்யூட் ஆனது ட்ரிகரிங் பல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தைரிஸ்டையும் எஸ்சிஆர் ஃபேமிலியில் வரக்கூடிய தைரிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை எப்பன்னா ஒரு அப்ரோப்ரியேட் இன்ஸ்டன்ஸ் வந்து குறிப்பிட்ட நேர இடைவெளியில், அதை இடைவெளின்னு சொல்ல முடியாது, இன்ஸ்டன்டா நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த ட்ரிகரிங் பல்ஸ் ஜெனரேட் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா கண்ட்ரோல் மூலமாக கண்ட்ரோல் சர்க்யூட் சொன்ன பாருங்க, அதை பேஸ் பண்ணி ட்ரிகரிங் சர்க்யூட் வந்து ட்ரிகரிங் பல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் பொழுது அது என்ன ஆகுனா ஜெனரேட் ஆகின பல்ஸ் ஆனது ஆம்பிளிஃபை ஆகும். ஆம்பிளிஃபிகேஷன் அதிகப்படுத்தி கொடுத்தல், இன்புட்ல கொடுக்கக்கூடியது அப்படியே அதிகப்படுத்தி கொடுத்தா ஆம்பிளிஃபிகேஷன். இன்புட் வோல்டேஜ் எவ்வளவுனாக்கா அவுட்புட்ல பார்த்தானாக்க அதை விட அதிகமான வோல்டேஜா அதிகப்படுத்தி கொடுத்தல், அதான் ஆம்பிளிஃபிகேஷன், ஆம்பிளிஃபையர்.
சவுண்டு நமக்கு கம்மியாக பேசணும், அதை அதிகப்படுத்தி கொடுக்கல, அதான் ஆம்பிளிஃபையர். ஸோ ஆம்பிளிஃபையர்ன்றது அதே நேரத்தில் அந்த ஐசோலேஷன் சர்க்யூட் வழியே பாஸ் ஆகுது, அது வழியே போகுது, ஐசோலேஷன் சர்க்யூட் வழியாகவும் அது வந்து ஃபுல் ஆகுது. அப்போ அந்த ஃபயரிங் சர்க்யூட் ஆனது லோ வோல்டேஜ் லெவலில் 5 வோல்ட்லேருந்து 20 வோல்ட் வரைக்கும், ஸோ அந்த லெவலில் வந்து ஃபயரிங் சர்க்யூட் ஆனது ஆப்ரேட் ஆகுது. ஃபயரிங் சர்க்யூட் வந்து இந்த வோல்டேஜ் வரையும் 5லேருந்து 20 வோல்ட் வரைக்கும் அது வந்து ஆப்ரேட் ஆகுது. சரி, தைரிஸ்டர் ஆப்ரேட் ஆகுறது ஹை வோல்டேஜ் லெவலில் ஆப்ரேட் ஆகுது. எப்படின்னா 250 வோல்ட்டுக்கு மேலே தைரிஸ்ட் ஆனது அதிகப்படியான வோல்டேஜ் 250 வோல்டேஜுக்கு மேலே அது வந்து வோல்டேஜ் லெவலில் ஆப்ரேட் ஆகுது. சரியா? இது மாதிரி இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுது எதை பேஸ் பண்ணினா இந்த ஃபயரிங் சர்க்யூட்டுக்கும் தைரிஸ்டுக்கும் இடையில ஏற்பட்ட எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் எப்படிங்கிறத நம்ம அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்துருவோம். ஸோ இந்த ஐசோலேஷன் ஆனது பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது ஆப்டோகப்ளரில் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, பயன்படுத்தியிருக்காங்க, அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரி, ஆர் ஃபயரிங் சர்க்யூட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் அந்த டயக்ராம், அதோட வேவ் ஃபார்ம். ஆர் ஃபயரிங் சர்க்யூட் அப்படின்னு பார்க்கும்போது இது மாதிரி ஒரு இன்புட் சோர்ஸ் கொடுக்கப்படும். இன்புட்டுங்கிறது ஏசி வோல்டேஜ், அது வந்து லோடோட கனெக்டாக இருக்கு. இன்புட் வோல்டேஜ் அக்ராஸா ஒரு எஸ்சிஆர் டயோடோட கனெக்டாக இருக்கு. எஸ்சியோடைய கேட் டெர்மினல் வந்து டயோடோடைய கேத்தோட் டெர்மினலோட கனெக்டாக இருக்கு. இந்த டயோடுக்கு எஸ்சிஆருக்கு அக்ராஸா ஆனோடு கேத்தோட வோல்டேஜ், இது ஆனோடு டெர்மினல், இது கேத்தோட் டெர்மினல், ரெண்டுக்கும் இடையில உள்ளது ஆனோடு கேத்தோடு வோல்டேஜ். கேத்தோடானது ரெசிஸ்டருடைய அதர் எண்ட்ல கனெக்டாக இருக்கு. ஆர்பி அப்படிங்கிற ரெசிஸ்டர் அதோடைய கேட் டெர்மினல் வந்து டயோடோடைய கேத்தோட கனெக்டாக இருக்கு. கேத்தோட ஆனோடு அப்படின்னு பார்த்தா அது வேரியபிள் ரெசிஸ்டர், வேற மார்க் போட்டு பார்த்தீங்களா, வேரி பண்ணிக்கலாம், அதாவது கிட்டத்தட்ட பொட்டன்ஷியோமீட்டர் மாதிரி. அதோட இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா ஆர்பியோட வந்து இன்னொரு ரெசிஸ்டர், அதாவது ஆர் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ உடையது ரெசிஸ்டர். அந்த ரெசிஸ்டரோட அதர் வந்து லோடோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து சர்க்யூட் டயக்ராம், ஆர் ஃபயரிங் சர்க்யூட் டயக்ராம். சரி, இப்போ இந்த ஆர் ஃபயரிங் சர்க்யூட் டயக்ராம் ஒர்க் பண்ணக்கூடிய விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆங்கிள் வந்து வேரி பண்ணும் பொழுது, ட்ரிகர் ஆங்கிள் ஃபயரிங் ஆங்கிள் வேற ஒன்றும் இல்லை, ஃபயரிங் ஆங்கிளா ட்ரிகர் ஆங்கிள். இப்போ ஃபயரிங் ட்ரிகரிங் ஃபயரிங் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு முன்னாடி வந்து சொன்னோம். ட்ரிகரிங் ஆங்கிள் வந்து ஃபயரிங் ஆங்கிளை நம்ம வந்து வேரி பண்ணும் பொழுது, வேரி பண்ணால் மாற்றி அமைத்தால், அப்போ கண்ட்ரோல் பவர் கண்ட்ரோல், அதாவது பவர் கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, அதாவது ட்ரிகர் ஆங்கிள் வந்து வேரி பண்ணா பவர் கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் ஆகுதுங்க, பவர் கண்ட்ரோல் ஆகுதா இல்லையா? ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த டயக்ராத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிற நமக்கு ஓரளவு ஐடியா கிடைக்குது. ஸோ கேட் ஆனது அந்த பல்ஸை வந்து ரிசீவ் பண்ணாது, அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய பல்ஸை வந்து கேட் ஆனது ரிசீவ் பண்ணாது. இந்த கேட்டு டெர்மினல் சொல்ற மாதிரிங்களா, கேட்டு டெர்மினல் வெளியிலிருந்து வரக்கூடிய பல்ஸை ரிசீவ் பண்ணாது. சரியா? சரி, ரிசீவ் பண்ண அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப கேட் கரண்ட் வந்து இதுக்கு கிடைக்குது எதுல இருந்தா ஏசி சோர்ஸ், அதோட கூட கனெக்டா இருக்கு ஏசி சோர்ஸ்ல இருந்து கேட் கரண்ட் வந்து கிடைக்குது. சரியா? பல்ஸை வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய பல்ஸ் வந்து ரிசீவ் பண்ணாது, அதுக்கு மாற்றாக இன்புட் சோர்ஸ்ல இருந்து இதுக்கு வந்து என்னது கேட் கரண்ட் வந்து கிடைக்குது. சரி, ஒரு அந்த ரெசிஸ்டர் ஆர் மினிமம் அப்படிங்கிற ரெசிஸ்டர் பொட்டன்ஷியோமீட்டர், ஆர்விங்கிறது பொட்டன்ஷியோமீட்டர் வேரியபிள் ரெசிஸ்டர், அதான் பொட்டன்ஷியோமீட்டர்னு சொல்றது. அப்புறம் டயோடு, இதெல்லாம் சர்க்யூட்ல எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா சர்க்யூட்ல கனெக்ட் ஆயிருக்கு, முன்னாடி சொன்னோம் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு. சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு எதுனா தேவையான அளவு கேட் கரண்டை வந்து கொடுக்கறதுக்கு தான், தேவையான அளவு கேட் கரண்ட் கொடுக்க தான் இந்த விஷயங்கள்லாம் இதுல மினிமம் ரெசிஸ்டன்ஸ், பொட்டன்ஷியோமீட்டரு, டயோடு இதெல்லாம் வந்து சர்க்யூட்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்தது வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ எந்தெந்த ஸ்டெப்லங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். இதோட வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அதாவது ஆர் ஃபயரிங் சர்க்யூட்டோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, இன்புட் வந்து கொடுக்குறோம், நம்ம இன்புட் சைன் வேவ் கொடுத்துட்டு அவுட்புட் ஆனது இந்த அளவு தான் கிடைக்கும், இது கட் ஆயிடும். அதாவது இன்புட்ல கொடுக்கறது அவுட்புட்ல கிடைக்காது. என்ன, இன்புட்ல ஏசி சிக்னல் ஏசி சைன் வேவ் கொடுக்குறோம்,
ஏசி இன்புட் கொடுக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த அவுட்புட் வந்து பாருங்க, இந்த ஒரு ஷேப் மட்டும் தான் வருது. இதுல முன்னாடி உள்ளது இல்ல, கட் ஆயிடுது. அதே மாதிரி இந்த நெகட்டிவ் ஆஃப் வந்து இல்ல, நெகட்டிவ் ஆஃப்லயும் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டி இல்ல. என்னது அப்ப இது என்ன ஆகுதுன்னா டிசியா மாறுறதுக்கு முயற்சி பண்ணுது, டிசியா மாறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு வருது. ஸோ இந்த பார்ட் வரைக்கும் இல்ல. இதுல இருந்து என்ன ஆகுது, ஹை லெவல் போயிட்டு பீக் லெவல் போயிட்டு குறையுது. ஸோ அடுத்த சிக்னல் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன நடக்குன்னா, அவுட்புட் நெகட்டிவ் சைடு மட்டும் இருக்கு, பாசிட்டிவ் சைடு இல்ல. சரி, இந்த ஸ்டெப் தான் வந்து மாறி மாறி வந்துருக்கும். ஆனோடு கேட்டது வோல்டேஜ் வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் எக்ஸ் ஆக்சிஸ்ல டைமும் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதான் வந்து ஆர்த்தோ சர்க்யூட்டோடைய வேவ் ஃபார்ம். சரி, இந்த சர்க்யூட் ஆனது எப்படி ஒர்க் பண்ணுது, ஆப்ரேஷனல் சர்க்யூட், அதாவது சர்க்யூட் ஆப்ரேட் ஆகக்கூடிய விதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சப்ளை வோல்டேஜ் ES அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கும் பொழுது, அதாவது ஆனோடு பாசிட்டிவா இருக்கும் பொழுது சப்ளை வோல்டேஜ் கொடுக்கக்கூடிய ES அந்த வோல்டேஜும் பாசிட்டிவாக இருக்கும். எமிட் சோர்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. அப்ப எஸ்சிஆர் வந்து ஃபார்வர்ட் பேஸா இருக்கும். இன்புட் வோல்டேஜ் பாசிட்டிவா இருக்கும் பொழுது ஆனோடு பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறது இதுல நடக்கக்கூடிய விஷயம். அப்ப எஸ்சிஆர் வந்து ஃபார்வர்ட் பேஸ், எஸ்சிஆர் ஃபார்வர்ட் பேஸ்ல இருந்தா இந்த சம்பவம் நடக்கும். அப்போ ட்ரிகரிங் வந்து அந்த இடத்துல நடக்கிறது இல்ல, ட்ரிகரிங் நடக்கிறது இல்ல. எப்பன்னா கேட் கரண்ட் ஐஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கேட் கரண்ட் மினிமம் லெவலுக்கு வர வரைக்கும், கேட் கரண்ட் வேல்யூ குறையிற வரைக்கும் இந்த ட்ரிகரிங் ஆனது நடக்காதுங்க. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்வர்ட் பைஸோட வோல்டேஜ், ஃபார்வர்ட் பைஸ்ல பாசிட்டிவ் சப்ளை வோல்டேஜ். அப்ப டயோடு வந்து டி இதுவும் சேர்ந்து வரும். அதாவது இது வந்து இது டயோடுக்கு பொருந்தது. ஃபார்வர்ட் பைஸ்ல ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் சப்ளை வோல்டேஜ் இது டயோடுக்கும் பொருந்தும். அங்க எஸ்சிஆர் போட்டிருந்தாங்க இல்லையா, எஸ்சிஆர் மட்டும் இல்ல, இது டயோடுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ கேட் கரண்ட் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நேரத்துல ஃபார்வர்ட் பேஸுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கப்படும் போது, ஃபார்வர்ட் பேஸ் மீன்ஸ் என்ன, அங்க நடக்கக்கூடிய ப்ராசஸ்ல ஃபார்வர்ட் பேஸ், அதாவது பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கப்படும் போது, அதே நேரத்தில் டயோடுக்கும் சேர்த்து ஃபார்வர்ட் பேஸ் கொடுக்கப்படும் பொழுது கேட் கரண்ட் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். சரி, அப்ப இஎஸ் அது இன்புட் சைடு கனெக்டட் எமிட்டர் சோர்ஸ் வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகும்போது கேட் கரண்டும் ரைஸ் ஆகும், ஐஜி அதுவும் ரைஸ் ஆகும். சரியா? அப்போ கேட் கரண்ட் வந்து அந்த மினிமம் கேட் கரண்ட், மினிமம் கேட் ஆனது அந்த எஸ்சிஆர் டேன் ஆகுது இல்லைங்களா, எஸ்சிஆர் டேன் ஆகுது, அதனால ஏற்படக்கூடிய லோடு வோல்டேஜ், எஸ்சிஆர் டேன் ஆகுறதுனால ஏற்படக்கூடிய ஓல்டு வோல்டேஜ், இந்த ரெண்டும் அப்ராக்சிமேட்டா ஈக்குவலா இருக்கும். தோராயமா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அக்யூரேட்டா இருக்காது, அப்ராக்சிமேட்டா ஈக்குவலாக இருக்கும். எதுக்கு ஈக்குவலாக? சப்ளை வோல்டேஜ் ஈக்குவலா இருக்கும், இன்புட் சப்ளை வோல்டேஜுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே அந்த வேவ் வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ரைட், வேவானது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபார்ம் ஆகி கொண்டு இருக்கும். ரைட், அப்போ அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, எஸ்சிஆர் வந்து கண்டினியூவா ஆன் ஸ்டேட்ல இருக்கும். எப்படின்னாக்க இன்புட் சோர்ஸ் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகும் பொழுது, ரெடியூஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வரும் பொழுது, அப்போ லோட் கரண்ட் ஆனது ஹோல்டிங் கரண்டை விட குறைவா இருக்கும். அந்த நேரத்துல லோடு கரண்ட் ஆனது ஹோல்டிங் கரண்டை விட குறைவா இருக்கும். சரி, இது எது அப்படின்னா அந்த டிவைஸ் வந்து சேஃப்டியா வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெத்தடு. எஸ்சிஆர் அது ஒரு சேஃப்டியான லெவல்ல இருக்கும். இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அப்ப இன்புட் சோர்ஸ் வோல்டேஜோட வேல்யூ ஆனது ஜீரோவாக இருக்கும். அது சேஃப் கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்னா அந்த இன்புட் சோர்ஸ் ஜீரோல இருக்கணும். சரி, இப்ப எஸ்சிஆர் வந்து டேன் ஆயிடுச்சு, டேன் ஆஃப் ஆயிடுச்சு. டேன் ஆனதை பத்தி முன்னாடி சொல்லியிருந்தேன், இப்ப டேன் ஆஃப் ஆகுது. அப்ப இன்புட் சோர்ஸ் இஎஸ் அப்படிங்கிறது ஜீரோ. சரியா? அப்ப சப்ளை வோல்டேஜ் ஆனது நெகட்டிவாக இருக்கும். இன்புட் சோர்ஸ் வோல்டேஜ் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா சப்ளை வோல்டேஜ் அந்த இடத்துல நெகட்டிவ். சரி, இப்போ இந்த டயோடோடைய பர்பஸ் என்ன? கேட் கரண்ட் தடுக்குது. கேத்தோடு ரிவர்ஸ் பைஸ்ல செயல்படும் பொழுது அந்த கேட் சர்க்யூட்டை
அதாவது கேட் சர்க்யூட்டை தடுக்கிறது, அதாவது குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போகாம எக்ஸீட் ஆகாம தடுக்குது. அது எப்ப நடக்கும் அப்படின்னா, எப்ப எந்த நேரத்தில் எக்ஸீட் ஆகாம இருக்கும் அப்படின்னா, பீக் ரிவர்ஸ் வோல்டேஜ் ஆனது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளா இருக்கும் பொழுது, சப்ளைக்கு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ரிவர்ஸ் கேட் வோல்டேஜ் நடக்கும் பொழுது இந்த ப்ராசஸ் வந்து இருக்கும், எக்ஸிட் ஆகாம தடுத்துக்கும், அதிகபட்ச வோல்டேஜ் ஆகாம தடுத்துக்கும். ரைட், சரி, தடுத்துக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த டயோடு ஆனது என்ன பண்ணுது, டயோட்ல ஏற்படக்கூடிய பீக் ரிவர்ஸ் வோல்டேஜ் ஆனது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சப்ளை வோல்டேஜுக்கு அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ சப்ளை அதிகபட்ச சப்ளை வோல்டேஜுக்கு அதிகமா இருக்கும். எது அதிகமா இருக்கும்னா பீக் ரிவர்ஸ் வோல்டேஜ், டயோடோட கனெக்ட் ஆகக்கூடிய பீக் ரிவர்ஸ் வோல்டேஜ். டயோடு வந்து டயோடு கனெக்ட் ஆகல, டயோடு சூஸ் பண்ணக்கூடிய, டயோடு செலக்ட் பண்ணக்கூடிய பீக் ரிவர்ஸ் வோல்டேஜ் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சப்ளை வோல்டேஜ் அதை விட அதிகமா இருக்கும். சப்ளை கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதை விட அந்த வேல்யூ ஆனது அதிகமா இருக்கும். ஸோ இந்த ரீசன்னால எந்த ஒரு அங்க நடக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட்லையும் ரிவர்ஸ் வோல்டேஜ் ஆனது, டயோடுடைய ரிவர்ஸ் வோல்டேஜ் ஆனது ஃபார்வர்ட் பைஸ்ல இருக்காது. டயோட ரிவர்ஸ் வோல்டேஜ் ஆனது ஃபார்வர்ட் பைஸ்ல அந்த வேல்யூ வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. சரி, இப்போ ஆர்சி ஃபயரிங் சர்க்யூட் இதோட வேவ் ஃபார்ம் பார்த்துருவோமா, இதை கண்டினியூ பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்சி ஃபயரிங் சர்க்யூட் அப்படின்னு பார்த்தா இப்படிதான் இருக்கும். அதாவது இன்புட் சோர்ஸ் இது ஏசி சப்ளை கொடுக்கப்படுது, இதை இஎஸ் இமேக்ஸ் டைம் ஒமேடி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. லோடு ஒரு ரெசிஸ்ட் கனெக்டா இருக்கு, இதுக்கு பேரல ஒரு எஸ்சிஆருடைய அதோட கேட் டெர்மினல் வந்து டயோடைய கேட்டோட கனெக்ட் ஆயிருக்கு, டயோடு ஆப்போசிட்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதுல இருந்து ஆனோட்ல எடுக்கக்கூடிய டயோடைய டயோட் 2 இருக்கு இல்லையா, 2ஓட ஆனோட கனெக்ட் ஆயிருக்கு, அதோட கேட்டோட எடுத்து இது லிங்க் ஆயிருக்கு. நடுவில் ஒரு ரெசிஸ்டர் இது வந்து ஆர்வி அப்படிங்கிற ரெசிஸ்டர் ஆனது வேரியபிள் ரெசிஸ்டர். அதோட ஒரு எண்டு பாத்தீங்கன்னா ஆர்விங்கிற ரெசிஸ்டரோட ஒரு எண்டு கெப்பாசிட்டர் கனெக்ட், கெப்பாசிட்டர் வந்து இன்புட் சோர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. சரி, இதுதான் ஆர்சி ஃபயரிங் சர்க்யூட்டோட வேவ் ஃபார்ம். இதுல கொடுக்கக்கூடிய இன்புட் ஆனது ஒரு சைன் வேவ் வடிவத்தில் இருக்குது, அதாவது முன்னாடியே இது வந்து இன்பேஸ்ல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா, இது மாதிரி இருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ஆட் ஆகும்போது என்னாகும், இந்த வேவ் ஃபார்முடைய ஷேப்பே மாறுது பாருங்க. இன்புட் சைன் வேவ் ஷேப்ல இல்லது, கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ஆட் ஆகும் பொழுது இதனுடைய இன்புட் வேவ் ஃபார்முடைய ஷேப்பே மாறி இருக்கு. நார்மலா சொல்லக்கூடிய இன்புட் வோல்டேஜுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த கேப்பை தான் கெப்பாசிட்டர் வோல்டேஜ்னால ஏற்படக்கூடிய இந்த டூரேஷன், அதாவது டாட்டா எண்ணில் கொடுக்கப்பட்டது கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ஆட் ஆகிறதுனால. இது பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பா வேல்யூ, இதுக்கும் இடையில உள்ள வேல்யூ ஆல்பா வேல்யூ, டூரேஷன், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட டூரேஷன் ஆனது, இடைவெளியானது. சரி, படத்துல வந்து சர்க்யூட் டயக்ராம் ஆர்சி ஃபயரிங் சர்க்யூட் வந்து படத்துல காட்டப்பட்டிருக்கு. அது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுது, டயோடு வழியா என்ன நெகட்டிவ் சப்ளை வோல்டேஜ் கொடுக்குது, நெகட்டிவ் சப்ளை வோல்டேஜுக்கு போகுது டயோடு ஆனது டயோடு வழியா நெகட்டிவ் சப்ளை வோல்டேஜுக்கு போகுது. கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகி டயோடு வழியாக நெகட்டிவ் சப்ளை வோல்டேஜ் நோக்கி போகுது. ரைட், இப்போ கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுதுங்களா, சார்ஜ் ஆகிறது மைனஸ் விஎம், நெகட்டிவ் பீக், நெகட்டிவ் சைடு மீன்ஸ் ஆப்போசிட் சைடு, அது பாசிட்டிவ் சைடு, ஆப்போசிட் சைடு நெகட்டிவ் கீழே இறங்கி வருது. நெகட்டிவ் சைடு மேக்ஸிமம் மைனஸ் விஎம் சொல்றோம். கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறது, சார்ஜ் ஆகி அது நெகட்டிவ் சைடு மேக்ஸிமம் லெவல்ல நோக்கி போகுது. ரைட்டா, இது வந்து படத்துல நம்ம வந்து காட்டப்பட்டிருக்கு, படம் இ அப்படிங்கிற படத்துல சொல்லப்பட்டிருக்கு. நெகட்டிவ் சைடு போகுது, இந்த படத்துல தான் நெகட்டிவ் சைடு அந்த டாட்டா லைன்ல காட்டிருக்காங்க இல்லையா, அதுதான். சரி, இந்த ஃபயரிங் ஆங்கிள் ஆனது வேரி ஆகும். எதை பொறுத்து வேரியான, எந்த ஆங்கிளுக்கு இடையில வேரியான 0ல இருந்து 180 வரைக்கும் வேரி ஆகும். ஃபயரிங் ஆங்கிள் நம்ம வேரி பண்ணலாம், வேரி ஆகும் அப்படிங்கிறத வேரி பண்ணலாம். நம்மளால 0ல இருந்து 180 டிகிரி வரைக்கும் ஃபயரிங் ஆங்கிள் வேரி பண்ண முடியும்.
அப்போ இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு போது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல கெப்பாசிட்டர் சி வந்து சார்ஜ் ஆகுது, கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகுது, பீக் பொட்டன்ஷியல் அதிகபட்ச பொட்டன்ஷியல் நோக்கி சார்ஜ் ஆகுது. பாட்டம் வந்து பாட்டம் பிளேட் வந்து பாசிட்டிவா இருக்குது. இந்த இமேக்ஸ் அப்படி இமேக்ஸோட சேர்ந்து கனெக்ட் ஆகக்கூடிய பாட்டம் பிளேட் ஆனது பாசிட்டிவா இருக்கு. இந்த நிலையில சப்ளை வோல்டேஜ் வந்து கொடுத்துட்டே இருக்கும், கண்டினியூவா சப்ளை வோல்டேஜ் கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து ஜீரோக்கு ரீச் ஆகுது. ஜீரோ ரீச் ஆகும்போது சப்ளை வோல்டேஜ் ஜீரோ ரீச் ஆகும் பொழுது, ஜீரோ அடையும் பொழுது பாசிட்டிவ் ஆகுது. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள நெகட்டிவ்ல இருந்துச்சு. அதனாலதான் இந்த வேவ் ஃபார்ம் வந்து ஜீரோக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுது. இதுல பார்த்தா தெரியும், ஜீரோக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுது. ஜீரோ லெவல் வரும்போது தான் சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஜீரோ லெவல் தான் கணக்கு நமக்கு. அதான் நம்ம இ மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜீரோல இருந்து மேக்ஸிமம் லெவல் போகும்போது ஏற்படக்கூடிய அந்த பீக் வேவ் ஃபார்ம், ரைட்டா? அப்போ சப்ளை வோல்டேஜ் ஆனது தைரிஸ்டர் ஆனோடு பேஸ் பண்ணி இருக்குது. சப்ளை வோல்டேஜ் ஆனது தைரிஸ்டர் அந்த எஸ்இஆருடைய ஆனோடு பாசிட்டிவ். ஸோ ஆனோடு பாசிட்டிவ், தைரிஸ்டருடைய ஆனோடு பாசிட்டிவா இருக்கும் பொழுது கெப்பாசிட்டர் வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் டிராப் ஆகுது. கெப்பாசிட்டர்ல நெகட்டிவ் வோல்டேஜ் ஆனது டிராப் ஆகுது. எதை நோக்கி அப்படின்னா இந்த பாசிட்டிவ் வேல்யூ நோக்கி, பாசிட்டிவ் வேல்யூ நோக்கி நெகட்டிவ் வோல்டேஜ் டிராப் ஆகுது. பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் நோக்கி வேல்யூ நோக்கி போகுது அப்படின்னு மீனிங் இருக்கு. அப்ப கெப்பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து கேட் ட்ரிகர் வோல்டேஜ் அந்த கேட் ட்ரிகர் வோல்டேஜ் வேல்யூ லெவலுக்கு ரீச் ஆகும் பொழுது கெப்பாசிட்டிவ் வோல்டேஜ் ஆனது கேட் ட்ரிகர் வோல்டேஜுக்கு அதை நோக்கி ரீச் அடையும் பொழுது அந்த வேல்யூ நோக்கி இது போகுது. அந்த வேல்யூ மேக்ஸிமம் ஒரு 5ன்னு வச்சுங்களேன். இது 2ல இருக்குன்னா 2ல இருந்து 5க்கு ரீச் ஆகணும். ஸோ அதை தான் இந்த இடத்துல கேட் ட்ரிகர் வோல்டேஜ் விஜிடி அப்படின்னு சொல்றாங்க, கேட் வோல்டேஜ் பிஜி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இந்த வேல்யூ நோக்கி இது போகுது. அதாவது கேட் வோல்டேஜ் ஆனது இஜிடி வோல்டேஜ் நோக்கி போகுது. சரி, அப்போ எஸ்இஆர் இருந்து ட்ரிகர் ஆயிடுது, கண்டக்ஷன் ஆகுது. ட்ரிகர் ஆகிட்டு ட்ரிகர் ஆன பிறகு கண்டக்ஷன் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பிறகு கெப்பாசிட்டர் ஆனது கெப்பாசிட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வந்துருது. அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சப்ளை வோல்டேஜ் ஈக்குவலா இருக்கு. இந்த ப்ராசஸ்க்கு பிறகு நம்ம ஏற்கனவே கண்டக்ஷன் ஆச்சு, ட்ரிகர் ஆச்சு, இதெல்லாம் சொன்னோம் பாத்தீங்களா? அதுக்கு பிறகு கெப்பாசிட்டி வந்து கெப்பாசிட்டி ஒரு சம் பாசிட்டிவ் வேல்யூ பொட்டன்ஷியல் ஒரு வேல்யூ கிடைச்சிருது, வேல்யூ அடைஞ்சிருது. கெப்பாசிட்டி ஆனது சார்ஜ் ஆயிட்ட பிறகு அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? சப்ளை வோல்டேஜுக்கு ஈக்குவலா இருக்கு. சரி, ஸோ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல டயோடு வந்து D1 அப்படிங்கிற டயோடு வந்து கேட்டோட ஜங்ஷன் பிரேக் டவுன் ஆகிறது தடுக்குது, பிரேக் டவுன் ஆகாம தடுக்குது. அப்போ டயோடு D2ங்கிறது ரெண்டாவது டயோடு இங்க பார்த்தோம்ல, ரெண்டாவது டயோடு வந்து கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகாம அந்த இடத்துல ஒரு தடை வந்து ஏற்படுது. இதான் ரெண்டாவது டயோடு D2 பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கோம். சரி, கெப்பாசிட்டர் வந்து அந்த D2 அப்படிங்கிற கெப்பாசிட்டர் வந்து D2ங்கிற டயோடு கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஹெல்ப்பா இருக்கு. சரியா? எந்த நேரத்தில் அப்படின்னா நெகட்டிவ் பீக் சப்ளை வோல்டேஜ்ல கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகுது. அதுக்கு டயோடு D2ங்கிற டயோடு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதான் இந்த சர்க்யூட்டுடைய ஆப்ரேஷன். அடுத்த வீடியோவில் நம்ம சிங்க்ரனைஸ்டு யூஜிடி ட்ரிகரிங்னா என்ன, சிங்க்ரனைஸ்டு யூஜிடி ட்ரிகரிங்னா ரேம்ப் ட்ரிகரிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.